Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillahirrahmanirrahim. Assalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala ali sayyidina Muhammad walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு உரித்தாகட்டும். சாந்தியின் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த ஜூம் ஊடாக கலந்து கொள்ற எல்லா ஈமானிய உள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இப்ப ஏற்கனவே அறிமுகத்துல சொன்னது போல ஒரு வருடத்துக்கு அப்படின்னா ஒரு வருடத்தை கழித்துட்டு ஒரு வருடத்துக்கு நாங்க பிரியாவிட கொடுத்துட்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு நுழையிற கடைசி நாள் இன்றைக்கிறோம். நாளைக்கு தான் இஸ்லாமிய கலன் அடிப்படையில எங்களோட வருடம் ஆரம்பிக்கிறது நாளைய நாளாக அமையுது. இந்த ஒரு நாள்ல தான் நாங்க இன்றைக்கு கேட்கிறோம். முதலாவதாக இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹு தாலா எங்களுக்கு வார வருடத்தை நாங்க எதிர்கொள்ள இருக்கிற எங்களோட அடுத்த வருடத்தை எல்லா வகையிலையும் பரக்கத் புரிந்ததாக அல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு மோமினாக, ஒரு முத்தகியாக, ஒரு தக்குவாதாரியாக வாழ்றதுக்கு அல்லாஹு தாலா எல்லா வகையிலையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மோமின்களுக்கும் வாய்ப்பு வழங்கணும் என்று சொல்லி அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கணும் என்று துஆ செஞ்சவனாக நான் இதை ஆரம்பிச்சு கொள்கிறேன். பொதுவாக நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு மாசத்தை கழிச்சு இன்னொரு மாசத்துக்கு நாங்க போவோம். ஒரு கிழமைய பிரியாவிட கொடுத்துட்டு இன்னொரு கடமைக்கு நாங்க முகம் போவோம். ஒரு நாளைக்கு பிரியாவிட கொடுத்துட்டு அடுத்த நாளைக்கு நாங்க இதுல என்ன எங்களுக்கு நாங்க விளங்கணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திக்கிற ஆயுள்ள அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் குறிப்பிட்ட அல்லாஹு தாலா குறிப்பிட்ட தந்த ஒரு எங்கட ஆயுள்ள ஒரு வருடத்தை இழந்திருக்கிறோம், ஒரு மாசத்தை இழந்திருக்கிறோம், ஒரு கிழமை இழந்திருக்கிறோம், ஒரு நாளை இழந்திருக்கிறோம். இந்த உணர்வு முஸ்லிமான மோமினான எங்களுக்கு வரணும். நாங்க ஒரு வருடத்துக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கு போறோம் என்று சொன்னால் எங்கட ஆயுள் அல்லாஹு தாலா எங்களுக்கு சுவர்க்கத்துக்காக வேண்டி அமல்கள் செய்யறதுக்கு, சுவர்க்கத்துக்காக வேண்டி சுவர்க்கத்துக்காக தயாராகிறதுக்கு அல்லாஹு தாலா தந்த எங்கட வாழ்க்கையில ஒரு வருடத்தை இழந்து நாங்க இன்னொரு வருடத்துக்கு கால் வைக்கிறோம், இன்னொரு வருடத்துக்கு போறோம் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கணும். முதலாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் எங்கட ஆயுள்ள எங்கட மவுத் எப்ப அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுக்கிறான், அந்த நேரம் வந்துட்டால் ஒரு நொடியும் பிற்படுத்த மாட்டான், ஒரு நொடியும் முற்படுத்த மாட்டான். நாங்க எங்கட அஜல்ல எந்த விதமான மாற்றங்களும் வராது. அல்லாஹு தாலா அந்த நேரத்துல எங்கட ரோஹ் எடுத்துருவான். அப்ப இங்க நான் உணரணும் என்ன, முதலாவதாக அல்லாஹு தாலா எனக்கு தந்த ஆயுள்ள ஒரு வருடத்தை நான் இழக்கிறேன். அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்துக்காக தயாராகிறதுக்கு தந்த அந்த நேரத்துல நான் ஒரு தொகையை இழந்திருக்கிறேன். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் மனிதன் சம்பந்தமாக சொல்ற நேரம், மனிதன் சம்பந்தமாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார். அவர் சொல்ற கருத்து இருக்குது, மனிதனே நீ யார் தெரியுமா, நீ சில தினங்களின் ஒரு தொகுதி, சில தினங்களின் ஒரு தொகுதி தான் நீ. உனக்காக வேண்டி அல்லாஹ் தாலா நியமிக்கப்பட்ட அந்த தினங்களோட அந்த தொகுதி, அந்த தொகை முடிவடைகிற நேரம் இந்த உலகத்தை விட்டு நீ பிரிஞ்சு போவாய், இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்து செல்வாய் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார். அப்ப அல்லாஹ் தாலா எனக்கு தந்த
அந்த நாட்கள் குறைஞ்சு கொண்டு வருது, எனக்கு தந்த அந்த ஆயுள் குறைந்து கொண்டு வருது என்ற உணர்வு எங்களுக்கு கட்டாயமாக எப்பவுமே இருக்கணும். ஒரு நாளை முடிச்சு அடுத்த நாளுக்கு நான் காலடி வைக்கிற நேரம் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஏண்ட ஆயுள்ல ஒரு நாளை நான் கழிச்சுக்கிறேன். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், நாங்க வளமையாக கடைபிடித்து வர வேண்டிய ஒரு விஷயம்தான் முஹாசபா என்று சொல்லக்கூடிய விஷயம். நான் அதை நினைவுபடுத்தி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஒரு நாளை கழிச்சு ஒரு நாள் இரவுல ஈக்கிற நேரம் நாங்க அந்த நாள்ல என்ன அமல்கள் செஞ்சோம், நான் அல்லாஹுக்கு பொருத்தமாக என்ன வேலைகள் செஞ்சேன், அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாம பாவங்கள் பக்கம் போற, நரகத்தின் பால் கொண்டு போற ஷைத்தானோடு சேர்ந்த என்ன அமல்கள் நான் செஞ்சேன், என்ன செயல்கள் நான் செஞ்சேன் என்றதை நான் ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் நான் முஹாசபா செஞ்சு பார்ப்பேன். நான் ஏதாவது ஒரு பிழையான வேலை ஒன்று செஞ்சிருந்தால் அன்றைக்கு அந்த நிமிஷம் நான் முடிவெடுக்கணும், அடுத்த நாள்ல நான் இந்த பிழையான வேலையை செய்ய மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றிக்குது, உங்களை விசாரிக்க முன்னுக்கு நீங்க விசாரிக்கப்பட முன் நீங்க உங்களை விசாரிச்சு கொள்ளுங்க. அல்லாஹு தாலா எங்களை மறுமையில விசாரிக்கிறதுக்கு முன் நாங்க இந்த உலகத்துல வாழ்ற நேரம் எங்களை நாங்க விசாரிச்சு கொள்ளணும். எங்கட அமல்கள் எப்படி இருக்குது, எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை நாங்க விசாரிச்சு கொள்றவங்களாக நாங்க எப்போ மாறணும் என்றதுதான் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூற்றுல இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க எங்கட செயல்களை விசாரிச்சு கொண்டே இருக்கணும். இப்ப நாங்க ஒரு வருடத்தை கழிச்சிட்டு அடுத்த வருடத்துக்கு போறோம்னு சொன்னா, இந்த வருடம் நான் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக வாழ்ந்தேனா, இந்த வருடத்தை நான் எப்படி கழிச்சுக்கிறேன், இந்த வருடத்துக்குள்ளால நான் எந்த வகையான உலக ரீதியான நான் உலகத்துல நான் வாழ்ற நேரம் இந்த உலகத்தை நான் என்ன வகையான தகுதிகளுக்கு அச்சீவ்மெண்ட்களுக்கு நான் பேத்திக்கிறேன், அடைவுகளுக்கு பேத்திக்கிறேன், சுவர்க்கத்தை நோக்கிய ஏண்ட அடைவு இந்த வருஷத்துல எப்படி இருக்குது, நான் அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வருடத்தை கழிச்சுக்கிறேனா, இந்த வருடத்தில் அல்லாஹ்க்காகவே நான் என்னென்ன வேலைகளை செஞ்சேன். இந்த ஒரு முஹாசபாவை கட்டாயமாக நாங்க எல்லாரும் முஹாசபாவை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு தாள் எடுத்து எழுதி பார்க்கறது மிச்சம் நல்லா இருக்கும். ஒரு வருஷம் என்றதால ஒரு நாள்ல அப்படி நாங்க செய்யாட்டேன், நாங்க எழுதி பார்த்தோம்னு சொன்னா இந்த வருஷத்துல அல்லாஹுக்கு பொருத்தமாக என்ன வேலை செஞ்சுக்கிறேன், எப்படி வாழ்ந்திருக்கிறேன், அதை வச்சு எங்களுக்கு அடுத்த வருஷத்தை இதை விடவும் சிறந்த வருடமாக அடுத்த வருடம் அமையறதுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு துணை புரிவான். நாங்க அப்படி அந்த அடுத்த வருஷத்தை நாங்க திட்டமிட்டு கொடுப்போம். முதலாவதாக இந்த செய்தியோட இந்த நினைவுபடுத்தலோட அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாசம் சம்பந்தமாக அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம் அல்லாஹ் தாலா அஷ்ஹருல் ஹுரும் மாதங்கள்ல சிறந்த மாதங்கள் என்று சொல்லி 4 மாதங்களை அடையாளப்படுத்துறான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற 4 மாதங்கள் அல்லாஹு தாலா அஷ்ஹருல் ஹுரும் என்று மாதங்கள்ல சிறந்த மாதம், இந்த மாதங்கள் அடுத்த மாதங்களை விட சிறப்புக்குரிய மாதங்களா அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான். ஏன் இந்த அஷ்ஹருல் ஹுரும், இந்த 4 மாதத்திலையும் முஹர்ரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரம் அதை விட சிறப்பா சொல்லுவான். ஷஹ்ருல்லாஹ்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிற ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். நாங்க ஒரு மாதம் அல்லாஹ் தஆலா ஒரு வருஷத்துல ஒரு மாதத்தை இல்லாட்டி ஒரு நாளை சிறப்பாக்குறான்னு சொன்னால், நாங்க இந்த மாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. துல்ஹஜ்ல குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் தாலா சிறப்பு நாளா மாத்துறான். அரஃபாவுடைய தினம், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் 11, 12, 13 நாட்கள், இப்படி குறிப்பிட்ட தினங்களையோ குறிப்பிட்ட நாளையோ அல்லாஹ் தாலா சிறப்பான ஏதாவது ஒரு சிறப்பான நாளா மாத்துறதாக இருந்தால் அதுலேருந்து அல்லாஹ் தாலா
ஒரு எங்கள்கிட்ட இந்த சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அடியான்ட்டு அல்லாஹ் தாலா சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறான். முதலாவது என்ன விடயம் என்று சொன்னா, அல்லாஹ் தாலா இப்படி சிறப்புக்குரிய மாசங்களை தந்து, சிறப்புக்குரிய தினங்களை தந்து, அல்லாஹ்வின் பக்கம் நாங்க நெருங்குறோம், நாங்க நெருங்கணும் என்றது அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறோம். அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் தாலா தந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறது, தௌபாவை அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் தாலா ரமதானை தந்து ரமதானூடாக தக்வாவுடைய மனிதராக மாறுறதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தாலா முஹர்ரம் தந்து, முஹர்ரம் நீங்க ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறீங்க, இந்த முஹர்ரம் மாதம் என்றது அல்லாஹ் தாலாவின் பக்கம், அல்லாஹ் தாலா பக்கம் மனிதன் மீறத, நெருங்குறத, அல்லாஹோட நெருக்கத்தை உருவாக்குறத மாதமாக அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட முஹர்ரம் மாதத்தை எடுத்து பார்த்தால், ஒரு வருடம், இந்த உலகத்துல ஒரு வருடத்துக்கு போற என்ற கலாச்சாரம் இப்ப வித்தியாசமான கலாச்சாரம். இப்ப நவீன உலகத்துல ஒரு வருடத்தை கழிச்சுட்டு அடுத்த வருடத்துக்கு போறது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது, பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனா ஒரு மோமினை பொறுத்தவரையில ஒரு கொண்டாட்டமாக, ஒரு சந்தோஷமாக ஒரு வருடத்தை கழித்து தீக்கலாம். ஒரு மோமின் யோசிக்கணும், நான் ஒரு வருடத்தை இழந்திருக்கிறேன், அந்த ஒரு வருடம் நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வருடமாக இருந்துச்சா என்றதான் ஒரு மோமின் சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் நோன்புக்கு பிறகு, ரமதான் மாசத்துல நாங்க பிடிக்கிற நோன்பு இருக்குது, கட்டாயமான ஃபர்தான நோன்பு. ரமதான் நோன்புக்கு பிறகு ஒரு மாசத்துல கூடுதலான நோன்பு பிடிச்சாருன்னு சொன்னோம். அது முஹர்ரம் மாசம் தான் என்று சொல்லி சஹீஹுல் முஸ்லிம்ல ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல நாங்க 29-30 நாள் நோன்பு பிடிப்போம். அதுக்கு பிறகு கூடுதலான நோன்புகளை நோற்ற மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தை அடையாளப்படுத்தி ஹதீஸ்ல வந்திருக்கிறதுங்களை பார்க்கலாம். அதே நேரம் இந்த முஹர்ரம் மாசத்துல முக்கியமாக நாங்க நோன்பு பிடிக்க வேண்டிய தினம் தான் ஆஷூரா தாசுவாவுடைய தினங்கள். இந்த ஆஷூரா தாசுவா தினங்கள் என்ற நேரம் முஹர்ரம் 9வது தினம், அதே நேரம் முஹர்ரம் 10வது தினம். இந்த முஹர்ரம் 10வது நாள் தான் நாங்க இதுல அல்லாஹ் தாலா அந்த நோன்பு வச்சுக்கிறான்ற வரலாறுன்னு தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி வழங்கப்பட்ட ஃபிரௌனுக்கு எதிராக இதுலயும் பார்க்கணும் நாங்க, இந்த சம்பவம் ஈமானுக்கு கிடைச்ச வெற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனுக்கு எதிராக வெற்றி வழங்கின தினம்தான் முஹர்ரம் 10. அப்ப இது ஒரு ஈமானிய வெற்றி கிடைச்ச நாள். ஈமானுக்கு, அந்த இஸ்லாத்துக்கு பாத்தில் அசத்தியத்துக்கு தாண்டி வெற்றி கிடைச்ச ஒரு நாள் தான் இந்த முஹர்ரம் 10 நாள். இந்த மாசத்தை ஸ்டார்ட் பண்ற நேரம் நாங்க இதை நினைவுபடுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்கப்படுது, ஐயு ஸலாத்து அஃதல் பஅதல் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுன்னு கேட்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல், இரவு நேரத்துல தொழுகிற தொழுகை தான் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்று சொல்றாங்க. அதே ரசூலோட திருப்ப கேட்கப்படுது, ஐயோ சியாம் அஃதல், எந்த நோன்பு சிறந்த நோன்பு பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு, ரமதான் நோன்புக்கு பிறகு நாங்க நோக்குற நோன்புகள்ல எந்த நோன்பு சிறந்த நோன்பு என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது. ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹுல் முஹர்ரம் என்று சொல்றாங்க. ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாக வர்ணிக்கப்படுகின்ற முஹர்ரம் மாதத்துல நோக்கிற நோன்பு தான் ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு பிடிக்கணும், அதிகமாக ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லணும், அதிகமாக தௌபா செய்யணும். கடந்த வருடத்தில் நாங்க செஞ்ச பாவங்களுக்காக திரும்ப திரும்ப தௌபா செய்யறவங்களாக நாங்க இருக்கணும்.
இந்த வருடத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாற்ற இந்த மாதத்துல நாங்க திட்டமிடுறவங்களாங்க இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், முஹர்ரம் 10 குறைஷிகள் ஜாஹிலியா காலத்துல நோன்பு பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரம் சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு ஏவினதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு ஹதீஸ் வருது. அதே நேரம் அந்த ஹதீஸ் தொடர்ந்து வரும், மன்ஷா சாமஹு மன்ஷா தரக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விருப்பமானவங்க நோன்பு பிடிங்க. ரமதானுடைய நோன்பு கட்டாயமாக்கப்பட்டதுக்கு பிறகு, ஃபர்தாக்கப்பட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு விருப்பமானவங்க நோன்பு பிடிங்க, விருப்பமானவங்க விட்டுடுங்க. அதுனா சுன்னான்ற அர்த்தம். சுன்னான்றத அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி இப்படி சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வராங்க. மதீனால யூதர்கள் இந்த ஆஷூரா 10வது தினத்துல நோன்பு பிடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யூதர்கள் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறீங்க என்று. யௌமுன் சாலிஹ் நஜ்ஜஹல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறோம்னு சொன்னா, இந்த நாள் ஒரு சிறந்த நாள். இந்த நாள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பனு இஸ்ரவேலுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை வழங்கினான். அதால நாங்க நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன அஹக்கு பி மூசா, மூசாவை கொண்டாடுறதுக்கு நான் தான் தகுதி உள்ளவன், உங்களை விட நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா தினத்துல நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறது ரமதானுக்கு பிறகு பிடிக்கிற நோன்புகள், அந்த ரமதானுக்கு பிறகு நோன்புட அந்த அந்தஸ்தை இந்த மாசத்துல பிடிக்கிற நோன்புகள் கிடைக்குது. அப்ப அல்லாஹ் நெருங்கிறதுக்கான மாசம் அல்லாஹ் தஆலா தருகிறான். அதிகமான நோன்புகள் நோக்கிறதோட, அதிகமான தொழுகைகள், அதிகமான கியாமுலைகள் தொழுகிறதோட அல்லாஹ் நெருங்குற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாசத்துல எங்களுக்கு வச்சுக்கிறான். அடுத்த விஷயம் தான், இந்த நோன்புல சில நேரம் டவுட் அளிக்கும், 9, 10, 11 நாட்கள் நோன்பு நோக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்குது, சூமு யௌம ஆஷூரா, 10வது நாள் நோன்பு பிடிங்க, வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றமாக சூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், நீங்க 10வது நாள் நோன்பு பிடிங்க, யூதர்களுக்கு மாற்றமாக 9வது நாள் அல்லது 11வது நாள், அதுக்கு முன்னுக்கு ஒரு நாள் அல்லது பின்னுக்கு ஒரு நாள், 10வது நாளோடு சேர்த்து முன்னால் உள்ள 9வது நாள் அல்லது 11வது நாளையும் சேர்த்து நீ நோன்பு பிடிங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப முஹர்ரத்துல இந்த மாசத்துல நாங்க 9, 10, 11 முடியுமானவங்க இந்த 3 நாள்கள்ல நோன்பு நோக்கணும். ஏலவா கஷ்டமாயிக்குதா, 9, 10 நோன்பு பிடிக்கும். அதுவும் மேலாண்ட கட்டத்துல ஏதாவது ஒரு ரீசனிக்கிற கட்டத்துல 10வது நாள்ல அது நோன்பு நோற்றுக்கொள்ளணும். ஆனால் முஹர்ரம் மாசத்துல அதிகமான நோன்புகள் நோக்கிறது தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வோட நெருங்குறதுக்கு தந்த மாசம். நாங்க ஒரு வருடத்தை கழிச்சிட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு கொண்டாடுறதுக்கு தந்த மாசமே இல்லை இந்த முஹர்ரம் மாசம். இந்த முஹர்ரம் மாசத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை, அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை முஹர்ரத்துக்கு வச்சிருக்கிறான். இப்ப நாங்க முஹர்ரத்துக்கு வரப்போறோம். முஹர்ரத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே நாங்க திட்டமிட்டுக் கொள்ளணும், குடும்பமாக திட்டமிட்டுக் கொள்ளணும். நாங்க குடும்பமாக இந்த நாட்கள் நாங்க நோன்பு பிடிக்கிறோம். ஐயாமுல் பீருடைய நாட்கள் வளமையாக ஒரு மாசத்துல சுன்னத்தான் நோன்பு பிடிக்கிற நாட்கள் 13, 14, 15 அந்த பிறையில நாங்க நோன்பு பிடிப்போம். திங்கள் வியாழனுடைய நாட்கள் அல்லாஹ் தஆலா சுன்னத்தாக்கப்பட்ட நோன்புகள் பிடிக்கிறதுக்கான நாட்கள், அந்த நாட்கள் நோன்பு பிடிச்சுக் கொள்வோம். ஆஷூரா 9, 10, 11 கட்டாயமாக நோன்பு பிடிச்சுக் கொள்வோம். நான் நோன்புட சிறப்பு எல்லாம் இன்னைக்கு நான் நினைவுபடுத்த தேவையில்ல, நேரம் முடிவடைஞ்சிட்டு வருது. அப்ப அந்த வகையில இந்த மாசத்தை நாங்க முதலாவது திட்டமிடுவோம். இந்த முஹர்ரம் மாதம் முதலாவது மாதம், வர்றதுக்கு முதலாவது மாதம் வருது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் பக்கம் ஒரு அடியான் வரணும் எதிர்பார்க்கிற மாதத்துக்கு நாங்க வாரோம். பல சிறப்பு, இதை விட பல சிறப்புகள் முஹர்ரத்தில் இருக்குது. வரலாறு நிகழ்வுகள் என்று பல சிறப்புகள் இருக்குது. நான் அதெல்லாம் இன்னைக்கு பேச வரல. இவ்வளவு சிறப்புகள் வைத்த மாதம் இந்த மாதத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விட்டு கொடுக்கப்பட்ட மாதத்துல இருக்கிறோம்.
இந்த மாதத்துல நான் அல்லாஹுக்கு பொருத்தமான என் குடும்பம் அல்லாஹுக்கு பொருத்தமா வாழ்ற மாதமாக இந்த மாதத்தை நான் இன்றைக்கு திட்டமிடுறேன். இந்த மாதத்தை நான் சரியாக அல்லாஹுக்கு பொருத்தமாக கடைபிடிக்கிற, அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ற மாதமாக மாற்றிக்கொள்ள. அடுத்த ஒரு விஷயம்தான் இந்த ஹிஜ்ரி முறை. உண்மையாகவே இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த நாட்களை நாங்க கணப்பிடுற முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்துற முறை. ஹிஜ்ரி கேலண்டர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்துற நேரம் இப்ப நாங்க கவுண்ட் பண்றோம் ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்லி. இந்த ஆண்ட இந்த கேலண்டர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோட கலந்து ஆலோசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பல நிகழ்வுகள் இருக்குது, சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு மக்கா வெற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வெற்றி முக்கியமான நிகழ்வு, ஹுதைபியா முக்கியமான நிகழ்வு, பத்ருடைய வெற்றி முக்கியமான நிகழ்வு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான வெற்றிகள், முக்கியமான சந்தர்ப்பங்கள், இப்ப நிறைய நிகழ்வுகள் இருந்தும் சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரி அந்த ஆண்ட நினைவுபடுத்துறதுக்கு, ஆண்ட ஆரம்பிக்கிறதுக்குரிய அந்த நிகழ்வாக தெரிவு செய்யறது ஹிஜ்ரத். இப்ப ஹிஜ்ரத்தை நாங்க வெளிப்படையாக பார்த்தா ஒரு 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 தான் வளர்ந்த ஊர்ல இருந்து, இப்ப நான் ஒரு ஊர்ல வாழ்ப்பேன், ஒரு நிக்கவரட்டியண்டா என் ஊர்ல நான் வாழ்றேன், நிக்கவரட்டி மனுஷர் எல்லாம் சேர்ந்து என்ன ஊர்ல இருந்து விரட்டுறாங்க. நாங்க ஒரு பொதுவான பார்வை, வெளிப்படையான பார்வை பார்த்தா நான் பிறந்த ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுறேன், துரத்தப்படுற பல காரணங்கள், நோக்கங்கள் ஈக்குதான. விரட்டி அடிக்கப்படுறேன், நான் அந்த ஊர்ல எனக்கு இடம் கிடைக்கல, நான் வெளியே போறேன்னா வெளிப்படையான ஒரு பார்வை, ஒரு ஃபெயிலியர். நான் ஒரு வெளிப்படையான பார்வை சொல்றேன். இப்ப இப்படியான ஒரு நிகழ்வை, இப்படியான ஒரு ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துறதுக்காக எடுத்தாங்க. அதை நாங்க விளங்குற மாதமாக இது இருக்கணும். அதன் அடிப்படை இந்த மாதம் திட்டமிட்டுக் கொள்ள அதுக்காக நினைவுபடுத்துறேன். முதலாவது தான் இந்த ஹிஜ்ரத் என்றது, இந்த ஹிஜ்ரத் ரசூலோட ஹிஜ்ரத் என்றது தியாகம், ரசூல்லாவுடைய தியாகத்தையும் சஹாபாக்களோட தியாகத்தையும் நினைவுபடுத்துற ஒரு நிகழ்வு தான் இந்த ஹிஜ்ரத். ரசூல்லாம் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தின நேரம் நான் வளர்ந்த ஏண்ட ஊரை, ஏண்ட பிரதேசத்தை, ஏண்ட ஊட்ட, ஏண்ட சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போற நிகழ்வு தான் ஹிஜ்ரத். இப்ப எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் வந்தால், இவ்வளவு காலமும் சம்பாரிச்சு வச்சது, இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு பார்த்து கட்டின வீடு, இவ்வளவு என் ஆயுள்ல நான் தேடின என் சொத்துகள், எனக்கு என் பிள்ளைகளுக்காக வேண்டி நான் தேடின சொத்து, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லை வெறும் கையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி போங்க என்று சொன்னால் இதுதான் ஹிஜ்ரத். அந்த உயர்தரமான தியாகத்தை நினைவுபடுத்துறது தான் ஹிஜ்ரத். நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டும், ரசூலுக்காக வேண்டும் என்ன தியாகம் செஞ்சோம்? சஹாபாக்களும் ரசூல்லாவும் ஹிஜ்ரத்ல செஞ்ச தியாகம், தாண்ட வாழ்க்கையில் அதுவரையும் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் எல்லா விடயங்களையும் விட்டுட்டு போற அந்த தியாகம் எங்களுக்கு தெரியும். முஸஅப் பின் உமைர் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரும் சல்லிக்காரர், பெரும் கோடீஸ்வரன். அவர் எப்படி என்ன சொன்னா, அவரோட அத்தரை மட்டும் வர்ணிக்கிற நேரம் அவர் ஒரு பாதையில் அவர் பெய்திப்பார். அவர் பெய்து முடிச்சு அந்த இடத்துல அவர் அந்த அத்தர் வாசன் அடிச்சு கொண்டே முஸஅப் பின் உமைர் போனார் என்று சொல்ற அளவுக்கு சல்லிக்க வாய்ந்த கோடீஸ்வரன். எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்தார். அவர் தான் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மதீனாவுக்கு அனுப்பி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இஸ்லாத்தை படிப்பிச்ச ஒரு சஹாபி. மூத்தாகிற நேரம் கஃனுக்கான துணி கூட போதாம நிலைமை மூத்தானார். இந்த தியாகத்துக்கும் சஹாபாக்கள் செஞ்சு, ஒரு சஹாபி ஹிஜ்ரத் போறார், அவருடைய உடுப்பை கழட்டினாங்க. போற வழியில ஒரு
புடவை துண்டு எடுத்து சுத்தி கொண்டு போறார். பாலைவனம், நீண்ட பயணம். நாங்க போற சொகுசு வாகனத்துல போற பயணம் இல்ல, ஒரு நீண்ட பயணம், பாலைவன பயணம், கஷ்டமான பயணம். இந்த கஷ்டமான பயணத்தை போகணும். அந்த பயணத்தை அல்லாஹுக்காக வேண்டி பல தியாகங்களுக்கு மத்தியில போறாங்க. செருப்பு, காலில் போட்ட செருப்பு, காலணி கூட இல்லாத நிலைமையில ஹிஜ்ரத் சஹாபா கழிக்கிறாங்க. இதை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்றதுக்காக வேண்டி அவங்க எடுத்தாங்க. இதை நான் நினைவுபடுத்தணும். இந்த தியாகத்தை நாங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த வருடம் நான் கழிச்ச வருடம், நான் இப்ப என் வாழ்க்கையில நான் கழிச்ச வருடம் உண்டு, இப்ப முடிஞ்சிச்ச வருஷம் உண்டு. இந்த வருஷத்துல நான் அல்லாஹுக்காக வேண்டி என்ன தியாகம் செஞ்சேன், என் வாழ்க்கையில என்ன தியாகம் செஞ்சுக்கிறேன், என் நேரத்தை தியாகம் செஞ்சுக்கிறேனா, இபாதாக்களுக்கு என்ன டைம், என்ன நேரத்தை தியாகம் செஞ்சுக்கிறேனா, அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செஞ்சுக்கிறேனா, அல்லாஹுக்காக வேண்டி ஏண்ட மறுமைக்காக வேண்டி நான் ஏண்ட ஆய்வுல பயன்படுத்திக்கிறேனா என்றதை நாங்க யோசிக்கிறவங்களாக இந்த 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 தினத்தை, இந்த மாசத்தை நாங்க மாத்திக்கிறோம். ரெண்டாவது விஷயம்தான் ஹிஜ்ரத் என்று சொன்னால் நாங்க அடுத்த ஹிஜ்ரத்துல நாங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் தான் திட்டமிடல். ஹிஜ்ரத் ஒரு வெல் பிளான்ட் ஈவென்ட் என்று சொல்லுவோம். நாங்க ஒரு சம்பூர்ணமாக திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத். நாங்க ஹிஜ்ரத் பத்தி நாங்க தேடி பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தாலா ஹிஜ்ரத் போங்கன்னு சொல்லி கட்டளையிடுறான். இந்த ஹிஜ்ரத் போங்கன்னு கட்டளையிட்டார். ரசூல் யாரு? ரசூல் யாரு? இறுதி நபி. நான் இறுதி நபி. அல்லாஹ் தாலா எனக்கு சொல்றான், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று ரசூலா போகல. தான் இறுதி நபின்னு புகழும் தானே. நான் இறுதி நபி, அல்லாஹ் தாலா பார்த்துக் கொள்வான், நான் என் பயணத்தை போறேன் என்று ரசூல்லா போகல. ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு முன்னால பல மாதங்களாக, பல வருடங்களாக சொல்லலாம் ரசூல் திட்டமிட்டாங்க. அந்த இடத்தை தேடுறதுல இருந்து ரசூலோட நுபுவத் 10க்கு பிறகுல இருந்து இடம் தேடினாங்க. ரசூல்லா எங்க ஹிஜ்ரத் போறது, பல பல கூட்டங்களோட, பல சமூகங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து ஆலோசிச்சு தான் கடைசியாக மதீனாவை அது சிறந்த இடமாக தெரிவு செஞ்சு, அந்த மதீனாவோட 2 உடன்படிக்கைகள், முதலாவது அகபா, 2வது அகபான்னு 2 உடன்படிக்கைகளுக்கு போய்த்து, முதலாவது அகபாலே முஸ்அபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு அனுப்பி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி, இஸ்லாத்தை படிப்பிச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற சமூகமாக அவங்கள மாத்தி 72 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்கள் பெண்கள் வாரியா இப்படி ஒரு திட்டமிடல செய்யறாங்க சூழ்லா. இது ஒரு வருடம், 2-3 வருட திட்டமிடல். சரியாக ஒரு வருடம் 1.5 வருடம் என்றாலும் இது பெரிய ஒரு திட்டமிடல். மதீனாவை உருவாக்குற ரசூல்லா மக்காலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலே மதீனா ரசூல்லாவுக்கு உகந்த ஒரு பிரதேசமாக ரசூல்லா இங்க மக்கால் இருந்து மாத்துறாங்க. இது ஒரு திட்டமிடல். மதீனாவுக்கு ரசூல்லா போற நேரம் ரசூலா வரவேற்பு. மக்கா மாதிரி இல்ல, மக்கா ரசூல்லாக்கு அப்படி எதிர்ப்பு, மதீனால வரவேற்பு. கவிதைகள், பாட்டுகளை பாடி ரசூல்லா வர வைக்கிறாங்க. இதுதான் திட்டமிடல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு திட்டமிடல செய்யறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போற நேரம், ரசூல்லா அந்த ஹிஜ்ரத் பயணத்தை திட்டமிடுறாங்க. ரசூலா ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரத்தில் யாரு ரசூலாவோட போகணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவு செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நேரத்தோட ரசூலா சொல்ல வைக்கிறாங்க, நாங்க ஹிஜ்ரத் போகணும், தயாராகிறீங்க. சொன்ன நாள்ல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்காக வேண்டி ஒட்டகம் 2 தயார்படுத்தி, அதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதை தயார்படுத்தியே வச்சு கொண்டிருக்கிறாங்க. வழிகாட்டுறது யாரு? எந்த பாதையில போகணும்? நான் எல்லாம் விரிவாக போகல. வழிகாட்டக்கூடியவர் யார்? எந்த பாதையில போகணும்? உணவு கொண்டு வரவர். பயணம் நீண்ட பயணம், போற நேரம் எந்த குகையில தங்கணும், எப்படியான நிகழ்வு வரும்? சௌர் குகை ரசூல்லா தெரிவு செய்யறாங்க. அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர்றது யாரு? அஸ்மா பின் அபீபக்கர், அப்துல்லா பின் அபீபக்கர். சாப்பாடு கொண்டு வரக்கூடிய யாரு கொண்டு வரணும்? தகவல்களை கொண்டு சேர்க்கிறது யார்? இந்த உணவுகளை கொண்டு வர நேரமே தகவல்களை ரசூல் எடுத்துக்கொண்டாங்க. வழிகாட்டுறது யார்? போற நேரம் அந்த கால் தடங்கள்,
பாலைவனத்துல பயணம் போறேன்னு கால் தடங்கள் பதியலும். இதை அழிக்கிறதுக்காக வேண்டிய ஆட்டு மந்தை கூட்டத்தை பின்னால வர சொல்றது, வளமையா போற பாதையை விட வித்தியாசமான ஒரு பாதையை தெரிவு செய்யறது என்று சொல்லி பல திட்டமிடல்கள், அந்த அந்த திட்டமிடல்கள்ல தான் ஹிஜ்ரத் வெற்றி கிடைக்குது. நாங்க ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தை ஏன் தெரிவு செஞ்சாங்க? உண்மையாவே ஹிஜ்ரத் முஹர்ரம் மாசம் நடக்கல, ஆனா ஹிஜ்ரத் தெரிவு செஞ்சுக்கிறாங்க. ஏண்டால் இந்த திட்டமிடலுக்கான மாதம் தான் முஹர்ரம். அது அந்த படிப்பினைகளுக்கு தாரதுக்காக வேண்டிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்வை தெரிவு செஞ்சாங்க. முஹர்ரத்துல திட்டமிடமும் அடுத்த வருடம் ஏண்ட ஆயுள்ல ஈக்கிற ஒரு வருடம், முக்கியமான வருடம், அல்லாஹ் தாலா எனக்கு தந்த முக்கியமான ஆயுள்ல முக்கியமான ஒரு வருடத்தை நான் வந்திருக்கிறேன். இதுல ஏண்ட வாழ்க்கை எப்படி நான் அமைச்சு கொள்ள போறேன்? ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்ல செஞ்ச தியாகத்துக்கு ஒத்த தியாகங்களை, அது போன்ற தியாகங்களை நான் என்ன செய்ய போறேன்? குறைஞ்சது நேரங்களையாவது ஏண்ட இபாதாக்கள், என்ன கட்டாயமான சுன்னத்தான இபாதாக்கள்லையாவது நேரங்களை நான் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க போறேனா? அல்லாஹ் தாலா எனக்கு செல்வம் தந்திக்கிறான்டா, இந்த செல்வத்தை நான் அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்க போறேனா? ஏண்ட தொழுகைகள், ஏண்ட சுன்னத்தான அமல்கள் அல்லாஹுக்காக வேண்டி அதிகமாக நான் செய்ய போறேனா? ஏண்ட குடும்பத்தையும் ஏண்ட மனைவியும் ஏண்ட பிள்ளைகளையும் நான் அல்லாஹுக்கு பொருத்தமான குடும்பமாக குழந்தைகளாக நான் மாற்ற போறேன். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்யணும் என்ற திட்டமிடல் இருக்கணும். எப்படியான வேலைகள் நான் செய்ய போறேன் என்ற திட்டமிடல் கட்டாயமாக ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ஈக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான் திட்டமிடல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில எந்த ஒரு விடயத்தையும் திட்டமிடாம செஞ்சில்லை. நாங்க இந்த கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட சில நேரம் 2 வகையான மனப்பாங்கு வரையிலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு முழுமையாக திட்டமிட்டுட்டு தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தாலா மீது அதை பாரம் சாத்துவாங்க. ஹிஜ்ரத்தை முழுமையாக திட்டமிட்டாங்க. ஹிஜ்ரத்தை முழுமையாக திட்டமிட்டுட்டு, நாங்க ஏற்கனவே ஷோட்டா பார்த்தோம் திட்டமிடல. பெரிய விரிவான ஏரியா, முடியுமானவங்க படிங்க, சரியான இன்ட்ரெஸ்டான ரசூலோட ஹிஸ்டரியில இருக்கிற இன்ட்ரெஸ்டான சம்பவங்கள் நிறைய உள்ள இடம் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் மட்டுமே நிறைய இருக்குது. இப்ப இந்த ஹிஜ்ரத்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில ஈக்கிற நேரம் எதிரிகளோட கால் விளங்குது. இப்பதான் தவக்குல் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே பயப்படவானா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் தஆலா எங்களோட இருக்கிறான். இங்கினைக்குத்தான் தவக்குல், இங்கதான் அல்லாஹ் தஆலா மீது பாரம் ஊத்துறாங்க. எல்லா திட்டமிடலும் செஞ்சுட்டு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு, நான் இப்படித்தான் வாழ போறேன், இந்த வேலை நான் இப்படித்தான் செய்ய போறேன் என்று முழுமையான திட்டமிடல் தயார்படுத்துறதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பாரம் சொல்றாங்க. யா அல்லாஹ், எதிரிகள் வந்திக்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து, எங்களை காப்பாத்து. இந்த வார வருடத்தை ஒரு நிகழ்வாய்க்கலும் ஒரு பிளானிங், இதை நல்லா சரியாக திட்டமிட்டுட்டு அதை செய்யறதுக்கு அல்லாஹ் தாலா யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தா. இந்த வருடத்தை நான் திட்டமிட்டுகிறேன், குடும்பமாக திட்டமிட்டுகிறேன். இந்த வருடத்தை நான் இப்படித்தான் வாழ போறேன், இப்படித்தான் கழிக்க போறேன். இந்த வருடம் எந்த வாழ்க்கையில அடுத்த வருடங்களை விடவும் மிச்சம் சக்சஸ் ஆன, உனக்கு பொருத்தமான சுவர்க்கத்தை நான் சுவர்க்கத்துக்கே உரியவன் என்ற வாழ்க்கையை வாழ்ற வருடமாக இந்த வருடத்தை யாரெல்லாம் மாத்தி தந்துரு, இதுக்கான திட்டமிடல் நான் போட்டிருக்கிறேன் என்ற துஆ கேட்கிற அந்த இடத்துக்கு நாங்க வரணும். அல்லாஹ் தஆலா அப்ப நாங்க செஞ்ச அந்த திட்டமிடல், நாங்க நினைச்ச அந்த அடைவை விடவும் அதிகமான அடைவு அல்லாஹ் தஆலா தருவான். எங்களுக்கு தெரியும், எங்கட அந்த நீயத், எங்கட எதிர்பார்ப்பு, எங்கட அந்த நகர்வு அல்லாஹ் தாலா 2 அடியாக மாற்றுவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தாலா, நாங்க அல்லாஹ்வின் பால் 1 அடி போனால் அல்லாஹ் தாலா 2 அடி வாரதாக ஹதீஸ்ல வருது. இங்க வருவான். கடைசியாக ஒரு சம்பவத்தோட முடிக்கிறேன். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் அந்த 100 கொலைகள் செய்த அந்த மனிதன் சம்பவம். அந்த 100 கொலைகள் செஞ்ச மனிதன் வாழ்க்கையில அவன் பல பாவங்கள் செஞ்சாலும் தௌபா செய்யணும் என்று எண்ணி
பாவங்களுக்கு மன்னிப்பு நான் எடுக்கணும், அல்லாஹ்வின் பால் நான் மீளணும் என்றதை எண்ணி அந்த பயணம் தொடங்குறான். பயணத்துல இடையில அவன் மௌத்தாக போறான். மலக்குமார்களுக்கு டவுட் வந்து சுவர்க்கமா நரகமா ஆண்டு அந்த தூரத்தை அடிப்படையாக வச்சு அவர் சுரக்கவாதி என்று தீர்மானிக்கப்படுது. இதுல நான் கடைசியா சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹுக்காக வேண்டி வாழணும், அல்லாஹுக்காக வேண்டி திட்டமிடணும், பாவங்கள் தூரமாகணும், என பாவங்களுக்கு தௌபா செய்யணும் என்று நான் நினைச்சு இந்த முஹர்ரத்தை நான் திட்டமிட்டு தௌபா செஞ்சு நல்லமல்கள் செஞ்சு அதிகமாக நோன்புகளை நோற்று நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புற நேரம் எங்களுக்கு தெரியா அல்லாஹ் தாலா எங்களுடைய அஜல்ல முடிஞ்சாலும் அல்லாஹ் தாலா எங்களை சுவர்க்கவாதியாக ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லைண்டா எங்கட ஆயுள் இன்னும் ஈக்குதுன்னு சொன்னால் அந்த திட்டமிடல் அடிப்படையில் அல்லாஹ் தாலா இதை செய்யறதுக்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தருவான். அப்ப எப்படியும் நாங்க இந்த மாதத்தை நாங்க இந்த வகையில திட்டமிடுறவங்களாக இந்த உணர்வுகளோட இந்த இந்த வகையான நாங்க ஏற்கனவே நினைவுபடுத்தின அமல்களை அதிகமாக செய்யற மாதமாக தினங்களாக இந்த தினங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தரணும். அதன் அடிப்படையில் எங்களோட ஆயுள்ல அல்லாஹு தாலா தந்த முக்கியமான ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்க மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தருவான் என்று அல்லாஹ் தாலா துவா செஞ்சு கொள்றேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.